ஹாய் நண்பா, அரசு வங்கியில அதிகாரி பணி வந்திருக்கு. ஆமாங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 606 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மட்டுமே ஒரு 50 இருந்து 55,000 வரைக்கும் நீங்க salary எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் அப்ளை பண்றதுக்கு இங்க நிறைய ஜாப் இருக்கு, நிறைய குவாலிஃபிகேஷன், முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை நீங்க புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அரசு வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், ஓகேங்களா. ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான், அதாவது அரசு வங்கி, அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த பேங்கோட கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கு. நம்ம தமிழகத்திலேயே 38 மாவட்டங்கள் வழியாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள் இருக்கு. அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ், எல்லாமே அதிகாரி பணி, எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பிப்ரவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பிப்ரவரி மாதம் 23. சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீஃப் மேனேஜர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் மேனேஜர் அண்ட் தென் மேனேஜர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல், இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில வேலை வாய்ப்பு. இதுல சீஃப் மேனேஜர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. குறைந்தது 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் சீஃப் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுல ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் பேசிக் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க salary எடுக்கலாம். சோ நம்ம இந்த வீடியோல ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், இதுல இருந்து பாருங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வேகன்சி இருக்கு. அண்ட் தென் சிவில் இன்ஜினியர்ல ஒரு 2 வேகன்சி இருக்கு. ஆர்கிடெக்ட்ல ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் பாருங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் சொல்லி கேக்குறாங்க. இதுல நிறைய டிசிப்ளின் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 30 வேகன்சி. அண்ட் தென் ஃபாரக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 70 வேகன்சி. சோ டிகிரி படிச்சவங்க இந்த ஃபாரக்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் படிச்சவங்களுக்கு மத்த வேலை வாய்ப்பு. அண்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 36,000 பேசிக் பே. இத ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் முதல் மாத சம்பளமாக நீங்க ஒரு 55,000 வரைக்கும் earn பண்ணலாம். மொத்தமா 606 வேகன்சி இருக்கு. இருக்கக்கூடிய வேகன்சியை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் சொல்லிட்டு எல்லா வகுப்புகளுக்குமே தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்ல ஹை வேகன்சி வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபாரக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த வேகன்சி எல்லா வகுப்புகளுக்குமே இருக்கு. அதனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாங்க. சோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி 3 ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பிப்ரவரி மாதம் 23 வரைக்கும் டேட் இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல்ல. குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 30. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. சோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா 55% மதிப்பெண்கள் வாங்கினாலே போதும், சரிங்களா. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர் சேம், உங்களுக்கு வந்து பிடெக்ல சிவில் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்கிடெக்ட் பொறுத்தளவு பிடெக்ல ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுல தான் ஒரு 30 வேகன்சி இருக்கு. சோ பிடெக் எனி டிசிப்ளின், ஓகேங்களா. பிடெக்ல சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், அண்ட் தென் இசி டிபார்ட்மெண்ட், சிஎஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல இடிசி எக்ஸெட்ரா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ பிடெக்ல எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிசிப்ளின் எடுத்து நீங்க பிடெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள். அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு 70க்கும் அதிகமான வேலை வாய்ப்பு. இந்த ஜாபுக்கு ஏதோ ஒரு டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்கணும். அப்படி இல்லனா பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், பிஜிபிஎம் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும். 2 வருட கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா ஃபினான்ஸ்ல, இன்டர்நேஷனல் பிசினஸ்ல, ட்ரேட் ஃபினான்ஸ்ல கேக்குறாங்க. சோ இந்த கேட்டகரியில நீங்க வந்து டிகிரி பிளஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபாரக்ஸ் ரிலேட்டடா சர்டிஃபிகேட்லாம் இருக்கு, சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரிஃபரன்ஸ் கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும். நாட் ஃபார் கம்பல்சரி. மத்தபடி இந்த சர்டிஃபிகேட் இல்லாத எனி டிகிரி முடிச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி இந்த சொல்லிருக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சவங்களும் இந்த ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். எல்லா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்குமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் உண்டு. இந்த ஜாபுக்கு 2 வருடம் வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. சோ இந்த 2 இயர்ஸ்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்க வரி பண்ணிக்க வேணாம். பட் இந்த 2 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சர்வீஸ் பாண்ட் பத்தி போட்டிருக்காங்க. இதையும் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. செலக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே இந்த மாதிரி பேங்க் ஜாப் எல்லாமே ஐபிபிஎஸ் மூலமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் சொல்லிட்டு இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தற்போது வந்து இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாப், எஸ்ஓ ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ. அதுலயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாபுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்கிரீனிங் பண்ணி இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட் ஹையர் பண்ணிப்பாங்க. இன் கேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்ட்ல क्वेश्चंस கேக்குறாங்க அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ நம்ம இத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். காமனான சிலபஸ் தான். சோ உங்களுக்கு வந்து பேங்கிங்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காமனா கேட்கக்கூடிய ஒரு வங்கி வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் தான். குவாண்டிட்டி ஆப்டிட்யூட், ரீசனிங் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல क्वेश्चंस இருக்கும். இத ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஆல்சோ கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கும் ஒரு பர்టిక్యులர் டிசிப்ளின் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க டிகிரில. சோ அது ரிலேட்டடா ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல ஒரு 50 क्वेश्चंस கேட்பாங்க.
எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் அண்ட் செலக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பெனால்ட்டி மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷன்ல மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடக்ட் பண்ணுவாங்க. சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். இன் கேஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடி வைக்கிறதுக்கு, குரூப் டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஃப்ரெஷருக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும் தான். எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்துல சென்னை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே சென்னை எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கோங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இனிஷியலா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாமே காமனா ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற சேம் ப்ரொசீஜர் தான். சோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜெனரல் EWS OBCக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 850 ரூபாய். எப்பவுமே பேங்க் எக்ஸாம்க்கு இவ்வளவு ஃபீஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 175 ரூபாய் ஃபீஸ். ஓகேங்களா? சோ நீங்க ஆன்லைன்ல கூட இந்த ஃபீஸை பே பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளை பண்ற இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி கேளுங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தரமான அரசு வங்கி வேலை வாய்ப்பு. நம்ம தமிழகத்துல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. குறிப்பா பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த SO கேட்டகரிக்கு மறக்காம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you bye.